குடும்பி. சரி, எந்த வயசாமா உனக்கு என்ன வயசாயிருச்சு அஞ்சா? பண்றதா சில்லறத்தனமான வேலை. இல்லை வயசாயிருச்சு வெளில சொல்லிக்கிறான் அஞ்சா. உங்க அப்பனுக்கும் உங்க வாப்பாக்கு எனக்கு ஒரு வயசாமா. அடி அவ்வளோ வயசா ஜென்சா உனக்கு? ஆளு பார்த்தா தெரியல ஜென்சா. இளமையாக திங்கிறியோ? இங்கே பசிக்கே திங்கக்கூடாதுன்னு உன்னையும். ஒரு வாழைப்பழம் திங்கிறாள், ஒரு மைசூர் பாக்கு திங்கிறாள், சுகர் இருக்கீங்கிறாளுவா, என்ன தேவனை தின்னுபிட்டா ப்ரெஷர் இருக்கீங்கிறாளுவா. நான் ஏன் ஈக்கிறேன்னு எனக்கே தெரியலை. இதெல்லாம் திங்காம ஜொலகா அந்த அடுப்பை முடிச்சதை பார்த்துக்கமா. நல்லா இப்போ வாசல் படுத்த சாப்பிட நிற்கிதுவா, துணி எடுத்து பிறப்பதுவா. கட்டில் விட்டு இறங்கடி கீழே உட்கார்றது தானே உட்படாதுமா. பெரிய சந்தான மரத்தில் செஞ்ச கட்டில் அடம் தான். என்ன பதறிக்கிட்டு கூப்பிட்டியே, என்ன அடி ஜெயின்ஸா? என்ன ஜெயின்ஸா? ஃபேமஸ் காடு கரெக்டாக சுற்றிக்கிட்டு ஏப்பி கடலாம். என்ன ஆச்சு, ஃபேமஸ் ஆகுனியா? எங்க ஆகுனே. ஆமாம், இப்படித்தான் ஈக்குது. வாடிங்க ரெண்டா ஜொலகா கூப்பிட்டு கத்துவா, அங்கிட்டு போயிட மாட்டி. ஆமாம், நிம்மதியே பேச இல்லாத மாலை வச்சுக்கிட்டு. ஆமாம், அவன் மருமவ காதை வாசல் இல்லாமல் கழட்டி போட்டிப்பா. விளக்கமாறு மாமி எங்க கிடக்கு பாத்தியாரி? எப்படி கொழுப்புண்டு. விளக்கமாறு மாமியா? மாமி விளக்கமாறு எங்க கேட்க வேண்டியானே. வாடி அங்கிட்டு போவான். ஆமாண்டி, அவ ஒரு உருப்படாதவ மாதிரி ராங்கி எட்டம் உள்ளவ. என்ன அவங்க வீட்டில் 9 மணிக்கு அலாரம் அடிக்குது. பக்கிரத்தி ஜெயின்ஸ் அலாரம் இல்லடி, சட்டி படையை மட்டும் உடைக்கிறாடி. வாடி அங்கிட்டு போயிடுவான். உங்க வீட்டு வாசலுக்கு போயிடுவாண்டி. வாடி. ஒன்றும் இல்லை, பழைய மாதிரியே இட்டலி கடையை ஆரம்பிச்சிடலாமான்னு பார்க்குறேன். குட்டி முஸ்தபா இட்டலி கடையை ஆரம்பி உன்னைய வந்து பிரபலமாக்கி விட்றேங்கிறான். அதான் ஒரு 2000 ரூபா கைமாத்தாக்கிமா. இந்த 2000 ரூபா கேட்க 2 கிலோமீட்டர் கூட்டு வந்தியலோ, அங்கேயே கேட்டுதான் இல்லைண்டி பண்ணே. என்ன புதுப்பிக்க போறியாத? பழைய இட்டலி சட்டி தானே, மாவு மட்டும் தான் வாங்க போகிற 10 ரூபாய்க்கு. இல்லை உள்ள அன்னைக்கு மெட்ராஸ் போய்க்கையில் சரவண பவன் போயிருந்தேன். அங்கே மினி இட்டலி, பொடி இட்டலி, என்னென்னமோ இட்டலி போட்டானுவோம்மா. அந்த மாதிரி ஃபேமஸ் ஆக்கலான்னு இருக்கிறேன். ஆமாம் ஜெயின்ஸா, நமக்கு சூப்பர் ஐடியா தரவா. நீங்களும் சும்மா இருந்தாலே லாபம். ஆமாம், வண்டி இண்டே விற்றுவிட்டு அல்லாண்டு இரு. ஆமாம், இல்லாட்டி இட்டலி சுடும்போது நல்லா கை காலெல்லாம் கழுவிட்டு போய் இட்டலி சுடு. நெவ வச்சுக்கிற பேய் படத்தில் வர மாதிரி யார் இட்லி திம்பாங்க கடையில் வந்து. வாய முறி உருப்படாத அவளை. ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது தரித்திரியம் பிடிச்ச அப்பெல்லாம் பேசுவான். நீ கொடு ரசீதா. அதெல்லாம் தோந்துட்டு போகுது. இப்படியும் 2000 1 லட்சம் 2000 போச்சு. இதை கொடுத்தா எப்போ தருவா திருப்பி? ஒன்லி 2 days. அது கொடுக்காதியா? 1 மாதம் தரேன், 10 நாளில் தரேன் கூட நம்பலாம். 2 நாளில் திருப்பி தரேங்கிறா பாருங்க. போய் வாங்கிட்டு போயிடுவா. அதோட முடிஞ்சு உங்க 2000 ரூபா. நாங்கள் 2 பேரும் தானே இங்கிட்டு வர்றோம்டா. நீ வேற ஏன் வாலாட்ட வர்றா பக்கிருச்சு? இல்லாட்டி நீ இந்தா குருதி உச்சி கொடுக்கிட்டே. காசு மேல காசே வந்தே கொட்டுகிற நேரம் இதே. ஹாய் ஓல்டு லேடிஸ், எல்லாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாரை பார்த்து ஓல்டு லேடிஸ்னே? நான்லாம் டிஃப்ரெண்ட். இவங்க 2 பேரும் தான் கிளவி. அதுக்கு தான் வயசு